நர்மதாக்கு முட்டை குடிக்கவும், அதே மாரி எண்ணெய் அதெல்லாம் வந்து பச்சையா குடிக்கிறதுக்கும் அவங்களால தாங்கிக்க முடியல. எனக்கு வேணாம் அப்டி சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க அக்காங்க 3 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து வம்பு பண்ணி வந்து ஊட்டி விடுறாங்க. குடிக்கணும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. நம்ம சாரதா விஜய் வந்து காவேரி இன்னும் காணோமே! கால் வந்து காவேரி பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப காவேரி வராங்க. "ஏய் காவேரி எங்கடி போற?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நிக்கிறாரு. "இப்ப எதுக்காக என்ன தேடுறீங்க?" அப்படின்றாங்க. "என்ன காவேரி இப்படி சொல்ற? என்ன பார்க்கணும்னு காலையிலே புருஷன பார்க்க வரணும்னு உனக்கு தெரியாதா? ஏன் பார்க்கணும்?" அப்படின்றாங்க. "ஏன் பார்க்கணுமா? உன்ன" அப்படின்றாரு. "இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்றாங்க. நீங்க தான் வந்து வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல. அப்புறம் எதுக்காக நான் உங்களுக்கு தேவைப்படுறேன்?" ஐய்யய்யோ! அத வச்சே வந்து பேசுறாளே! கரெக்ட்டா தான் தாத்தா சொன்னாரு. நானும் திருந்த போறதில்ல. இவளும் இது பெருசா வந்து எடுத்துக்காம இருக்க போறதில்ல. அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து "என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? நானும் சொல்லிட்டேன் எங்க வீட்ல எனக்கு மாப்பிள பார்க்க சொல்லி" அப்படின்னு ஒண்ணு சிரிக்கிறாரு. "என்ன சிரிக்கிறீங்களா? நான் வந்து அப்படி இப்ப சொல்றது உண்மைதான்" அப்படின்னு ஒண்ணு எரியுதா உங்களுக்கு இப்போ? எனக்கும் அப்படித்தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. உடனே பயங்கரமா சிரிக்கிறாரு. "என்ன நானா ஜோக் அடிச்சேன் சிரிக்கிறதுக்கு? நான் சீரியஸா தான் சொல்றேன். எங்க வீட்ல எனக்கு மாப்பிள பார்க்க சொல்லி நான் சொல்லிட்டேன். சீக்கிரமாவே எனக்கும் மாப்பிள பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க கல்யாணம் எப்படி நடக்குதோ அதே இது டைம்ல, அதே நேரத்தில என் கல்யாணமும் நடக்கும்" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. "நான் விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துப்பியா நீ? ஏன்டி நான் உண்மையிலேயே வந்து அவங்க கிட்ட சொல்லிடுவேனா? என்ன பேசுற நீ? நான் விளையாட்டுக்கு சொன்னேன் காவேரி. இத போய் சீரியஸா எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்க." அப்படின்னோனே, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க சீரியஸா சொன்னீங்களோ, விளையாட்டுக்கு சொன்னீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன்." "ஓ! அப்படியா? சரி, சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் உனக்கு கல்யாணம் ஆவறது. ஆனா மாப்பிள நான் தானே" அப்படின்றாரு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "இதெல்லாம் மட்டும் நல்லா பேசுங்க. ஆனா என்ன வெறுப்பேத்தும்போது கரெக்ட்டா வெறுப்பேத்துங்க." அப்படின்னோனே, சாரி காவேரி. சும்மா விளையாட்டுக்குடி. உன்ன டீஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்னன்னே தெரியல காவேரி. நானும் எவ்வளோ கட்டுப்படுத்தணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால கட்டுப்படுத்தவே முடியல. எப்பவுமே உன்ன டீஸ் பண்ணி பார்க்கறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்." "ஆமா பின்ன கொஞ்சம் நெஞ்சமா என்ன டீஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன அழ வச்சு தானே வீட்ட விட்டு அனுப்பிச்சீங்க." அப்படின்னோனே, "காவேரி ஏன்டி இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறார். "கைய விடுறீங்களா?" அப்படின்றாங்க. "ப்ளீஸ் டி அப்பலாம் பேசாத காவேரி." "சரி, சரி. இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் இந்த மாரி நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி மாமி உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போனோனயே இந்த சைடு நான் சொல்லிட்டேன் மாமிகிட்ட. மாமி என் பொண்டாட்டி வந்து 2 அடி குடுப்பா. தயவுசெய்து இந்த வேலையெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு." "அப்படியா சொன்னீங்க?" "அப்படிதான் சொன்னேன். வேணா நீ மாமி கிட்ட கேட்டுக்கோ." அப்படின்னோனே, நான் நீங்க அப்படி சொன்னோனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். நான் கூட எங்க வீட்ல மாப்பிள்ளைலாம் பார்க்க சொல்லல. எனக்கு தெரியாதா உன்ன பத்தி? நீ தான் என்ன பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன நம்பவே மாட்டேங்கிற." அப்படின்றாங்க. "காவேரி, காவேரி" அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. "ஐய்யய்யோ! எங்க அம்மா கூப்பிடுறாங்க. நான் வரேங்க." அப்படின்னோனே, "இங்க பாரு காவேரி, ஒரு நிமிஷம் இரு. எங்க பதட்டமா போயிட்டுருக்கீங்க? வீட்ல எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன விஷயம்?" அப்படின்னோனே, நான் அப்புறமா வந்து சொல்றேன். எங்க அம்மா கூப்பிடுறாங்க." அப்படி சொல்லிட்டு காவேரி ஓடி போயிர்றாங்க. காவேரியும் அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் வந்து என்ன பண்றாங்க, மாமிய பார்க்க வராங்க. மாமி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. மாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு உங்க வீட்ல. எல்லாம் எங்க வீட்டு ராசி தான்." "ஆமா மாமி" அப்படின்றாங்க. சரிங்க மாமி. இங்க யாரும் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. எங்க அத்தை வருவாங்க. கூட எல்லாரும் சேர்ந்து தண்ணி ஊத்துறோம். இங்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதே மாரி சாயந்தரமே ஃபங்ஷன் வச்சிடலான்னு இருக்கோம்." "அப்படிங்களா? இன்னைக்கே தண்ணி ஊத்தி, இன்னைக்கே ஃபங்ஷன் வச்சுறது தான் எங்க முறை. அதனால வந்து எல்லாரையும் கூப்பிடணும். எங்க கூட கொஞ்சம் வந்தீங்கன்னா, நாங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து சொல்லுவோம்." அப்படின்னோனே, "அதெல்லாம் பேஷா பண்ணிடலாம். இங்க இருக்கிறவங்கலாம் நம்ம ஆத்தா மனுஷன் மாரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்றாங்க. அத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிடி வேற என்னென்ன பண்ணுவீங்க?" வேற நெறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். அதனால எல்லாமே பண்ணிட்டுருக்கோம்." அப்படி சொல்லிட்டு போறாங்க. எங்க மாமி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. என்னலாம் நடக்குது அவங்க வீட்ல? ஆளுங்கலாம் வந்துட்டு போறாங்க. அதே மாரி வந்து பந்தல்காரங்கலாம் வராங்க. ஃபங்ஷன் எதுவும் வைக்கிறாங்களோ? என்ன நம்மளுக்கு தெரியாம நடந்துட்டுருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் அடையிறாரு. உடனே மாமி போயிட்டு வரத பார்த்து மாமி கிட்ட வந்து கேட்குறேன். "மாமி அவங்க வீட்ல என்ன நடக்குது?" அப்படின்னோனே, இந்த மாரி குட்டி பொண்ணு இருந்தால்ல, "ஆமா நர்மதா. அந்த பொண்ணு தெரியுமா உனக்கு?" "தெரியும் மாமி" அப்படின்றாங்க. "அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னோனே" சந்தோஷம் தாங்க முடியல நமக்கு விஜய்க்கு.